Hey guys, வணக்கம் and welcome to Bites and Rides. இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேங்லேயே ஒரு முக்கியமான ஆளோட பர்த்டே. அது யாரோட பர்த்டேன்னு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள் எனக்கு. இவன் சொல்லலை. எஸ், எனக்கு தாங்க பர்த்டே. ஸோ என்னோடய பர்த்டேக்கு நாங்கள் கும்பலாக போன இடம் தான் பார்த்திங்கன்னா கோகோமோ டிக்கி ஷாக். ஸோ இது வந்து ஒரு ஹோட்டல் ப்ளஸ் ரெஸ்டாரண்ட். பட் நாங்கள் போனது ரெஸ்டாரண்ட்க்கு மட்டும்தான். ஸோ இது வந்து சென்னைக்கு மிக அருகில் ஈசிஆரில் தாங்க இருக்குது. நீங்கள் போகணுன்னா கொஞ்சம் ஒரு பெரிய ரைடு எடுத்து தான் போகணும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம், எவ்வளோக்கு சாப்பிட்டோம், அது எப்படி இருந்துச்சு எல்லாமே இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியில் வர்த்தா இல்லையான்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஓகே, என்ட்ரன்ஸ், வரவேற்பு, ஆம்பியன்ஸ்லாம் ரொம்பவே அமோகமாக அற்புதமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரசிக்கும்படியாகவே எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. வாங்க ஜாலியாக பிரீத்தி மட்டும் பேய் மாரி வருது பாரு. ஆமாங்க, என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் போல். ஆனால் போகிற ரூட் எல்லாமே பார்த்திங்கன்னா, நடந்து போகிற ரூட் எல்லாமே வந்து அழகாக ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட் மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கோகோமோ டிக்கி ஷாக் போயிட்டுருக்கோம். கம் லெட்ஸ் கோ. நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். இட்ஸ் லுக் வெரி லைவ்லி அண்ட் வெரி நைஸ். கம் லெட்ஸ் கோ. ட்ரூ ரெசார்ட்டே வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. இந்த செட்டப் இன்னும் வேறு லெவலில். ஆமாம், ஓடையோட காடு. ஓ ஐயோ. ஸோ ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏரில் பீச் ஸ்பாட்டில் ரொம்ப சி வியூவாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் மழை வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் மற்றபடி ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஒரு சின்ன இப்போ நெகட்டிவ் பாயிண்ட் நாங்கள் போன அன்றைக்கி என்னென்னா, புக்கிங் எதுவும் ரிசர்வேஷன் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வாக்கின் தான் அப்படின்னு. பட் நாங்கள் வாக்கின் பண்ணி போனப்போ செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், செம்ம கூட்டம். நாங்கள் போகும்போதுமே நிறைய பேர் லைனில் வர நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் புக்கிங் ரிசர்வேஷன் மாதிரி ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏமாந்துட்டு போனால் நல்லா இருக்காது. ரெண்டு பேர் வரணும். we are waiting for the two guys. Wait guys. Wait guys. என்னங்க தோ இருக்கு. We'll scan the menu. ஏன் பேப்பர் தர மாட்டாங்களாமா? சேவ் பேப்பர். இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட். சேவ் நேச்சர். So let's scan the menu first. நீ சாப்பாடு பண்ணுவாடு. என்ன வருது? விங்ஸ், பஃபலோ விங்ஸ். பஃபலோ விங்ஸா? அப்படிதான் நினைக்கிறேன். பஃபலோக்கு எதிராக விங்ஸ், கோழிக்கு எதிராக விங்ஸ் இருக்கு. இல்லை, யூஎஸ் டிஷ்ஷில் இது பஃபலோ விங்ஸ். இது சாப்பிடலாம். பஃபலோ விங்ஸ் இது எனக்கு சத்தியமாக நான் ரெக்கார்ட் பண்ணேன். பஃபலோ விங்ஸ்னா சிக்கன் தான். எனக்கு சத்தியமாக தெரியாது. மனசாட்சி இல்லாமல் பேசக்கூடாது. பஃபலோனா ஊர் பேர். ஒரு சிக்கன் விங்ஸ் பெருசாக இருந்தால் அதுக்கு பேர் பஃபலோ விங்ஸா? இல்லை, அந்த சாஸில் ஒரு சாஸ் பேர் தான் பஃபலோவா? ஆரிஜின், இந்த ஃபுட்டோட ஆரிஜின் வந்து பஃபலோ, யூஎஸ்ஏ. அதனால தான் அது பேர் நாங்கள் வச்சுருக்கோம். அப்போவே நினச்சேன் பஃபலோக்கு விங்ஸ் இல்லையே. பட்டர் போக்கு தான் இருக்கா? அது ஒரு கிறிஸ்டின் அவன் கொடுத்துருக்கான். இது என்னது ஆர்டரு? லெமன் இல்லை பட்டர் கார்லிக். பட்டர் கார்லிக் ப்ரான். இது சாப்பிட்டு இது எவ்வளோ? மொத்தம் எத்தனை பீஸ் இருந்துச்சு? 1 4 6 7 8 பீஸ். இது எவ்வளோ? இது 700. பத்துமா? ஒன்று தான் பார்த்துக்கணும். ஆம்பியன்ஸுக்கு 600, ப்ரானுக்கு 100. இவ வேற லெவல்ல இருக்கு ப்ரானு. செம டேஸ்ட்டு. அந்த பட்டர் கார்லிக்கோடைய
டேஸ்ட் எல்லாம் எனக்கு பட்டர் garlic சாஸ் நல்லா இருக்கு. ப்ரான் பெருசா இருக்கனால சவுக் சவுக் கொஞ்சம் ரப்பரா இருக்கு. உள்ள வந்து எசன்ஸ் இறங்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் குட்டி பிரான் இருந்தா குட்டி பிரான் நிறைய வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. கரெக்ட். நம்ம ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஏதோ ஒரு பீஃப் பிபிக்கு சிக்கன் பீஸா பீட்சா ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லாமே 1 hour ஆகுமா வரதுக்கு. அப்போ பக்கத்துல வந்து நமக்கு பீச் இருக்கு. Yeah, we have beach. We can go have fun, but ஒரு மாதிரி clumsy ஆயிடும். So I prefer to sit here. I wouldn't, you know. அப்போ மைக் இருந்தா அப்படியே ஆயிடும். அதான். It's because இங்கிலீஷ் பேச ஸ்டைல். Style everything. சரி இப்போ என்ன வச்சிருக்காங்க? பீஃப் பாஃபா ஏதோ சரி something like that. பீஃப்ல ஏதோ ஒன்று போத்தரச்சி ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப பண்ணுவீங்க. அதான் எப்படி இருக்கு? வேற லெவலா? ஹலோ இப்போ நம்ம சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்கும். அவன் சாப்பிட்டான். நீ ட்ரை பண்ணிட்டு சொல்லு. அத எனக்கு தந்தாதான் வந்து அந்த படத்துல மாதிரி கை இப்படி சுசுன்னு வராது. அங்க பாரு வெறுப்பேத்துறத. பர்த்டே பைக் தான் ஃபர்ஸ்ட். தெரியும் வச்சிரேன். அந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் கடாசுறது. குப்பையா? பீஃப் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணோம். வேற லெவலில் இருக்கு. இது ஒர்த்து. லோக்கல் கடையில் பீஃப் சாப்பிட்ற மாதிரி இது இல்லை. இது வேற லெவலில் இருக்கு. வித்தியாசமா இருக்குல்ல? டெண்டரா லைட்டா கொஞ்சம் சூவியா இருக்கு பட் நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் சுவியா இருக்கும். ஏன்னா டெண்டரா தான். மீடியம் ரேர் தான் சொன்னீங்க. பிரீத்தி உனக்கு அவ்வளோ பிடிக்கலையா அப்போ? ரொம்ப சுவியா இருக்கு. எனக்கு வந்த 3 பீஸுமே அப்படிதான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருப்பா. இங்க பாரு என்ன வந்திருக்குன்னு. நம்ம ஃபேவரட் ஐட்டம் வந்து 1000 ரூபாய்க்கு வரலாம்ப்பா. என்ன மீன் வஞ்சிரமா? அப்படிதான் தெரியுது. நல்லா புளிஞ்சுங்க. பிளேட்ல இல்லடா போட்டோடா. கம்மியா இல்ல இல்ல இரு நம்ம 2 பேர் எடுத்துக்கலாம். நான் அவங்க ஸ்மைல் கண்ணா ஸ்மைல். இது சாப்பிட இல்லடா. ரைட் இதே கொஞ்சடா. போஸ் கூட வா. என்ன பண்றீங்க? நாங்க போட்டோ செஷன் குட்டி போட்டோ செஷன் இஸ் கோயிங் ஆன். ஃபிஷ் வந்துச்சு. எப்படி இருக்கு? நைஸ். வேற லெவல்ல இருக்கு. சாஃப்டா வெந்து மசாலாலாம் நல்லா இறங்கி மஜாவா இருக்கு. இது அப்படி இருக்கு பிசிபன். வேற லெவல்ல இருக்கு. அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். இது வரைக்கும் செம்மயா இருக்கு. செம்மயா இருக்கு. லைக் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணது இதுதான் ஃபேவரட். மை பர்சனல் ஃபேவரட். அப்படியா? ஈவா என்ன சாப்பிடும்போது மாட்டிக்கிட்டே நைன் சாப்பிட்டியா பீஸா? அது எப்பவுமே நல்லா இருக்கும். பாஸ்டா பீஸா எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுக்கலாம். மூக்குலேயே சாப்பிடவா? நான் போய் கூட்டிட்டு வரவா? இந்த மாதிரி லேட்டா வந்து 2 பேரு ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஆமா ஹாப்பி பர்த்டே பிரைட். ஹாப்பி பர்த்டே. லேட்டா வந்து வாய் ஸ்டாப் ஸ்டாப். வாசனை இருக்குல? ட்ரை பண்ணியா ஸ்டேக்? தரவே இல்லை இந்த பக்கம். சாப்பிடு பராங்க. சமையல்
சொல்கிறேன். வாங்கினது எவ்வளோ? நீ வாங்கினது நீங்கள் கேட்டது வேற, அவர் சொன்னது வேற. அது எவ்வளோ? அது எவ்வளோ? இதுரா இதா 800. ஐயோ கேமரா பார்த்தது ஒரே வெக்கம். ரொம்ப நேரம் சும்மா உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குல்ல. அதுதான் இது ஃபைன் டைம். ஃபைன் டைம், எஸ். அதுதான். அதுக்கு தான் 1 hour. அதுக்கு 1 hour. எது எடுத்தாலும் 1 hour. சி அது இதுக்கே அப்படிதான் சொன்னாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to bright Jesse. Happy birthday to யார் ட்ரை பண்றீங்க ஃபர்ஸ்ட்? சாப்பிட்டுருங்க. பேபிஸ்க்கு விட்டுங்க. சூடா இருக்கு லைட்டா. Happy birthday. Thank you. Happy birthday. பாப்பாக்கு கொடுங்க. பாப்பா டெசர்ட் அது. எந்த பாப்பா? ஓ இது அப்படி. பெருசா சாப்பிடு. Thank you. இதுக்கு மட்டும் கத்துதா இந்த பள்ளி? சுடுது. Thank you. சமையாக்கு. கம்மியா இருக்கா லாம்ப்? மேல சோஃபா சாப்பிட்டோல லாம்ப் வாங்கி பிச்சிட்டு இங்க வந்தா லாம்ப் கண்டிப்பா கரையுது. ஸோ எஸ் கைஸ், நாங்கள் சாப்பிட்டதுக்கான பில் வந்துருச்சு. சாப்பிட்டது நம்ம ஒரு 10 ஆர்டர் தான், ஆனால் பில்லு 3 பேஜ் கொடுத்துருந்தாங்க. மெனுவில் பேப்பர் சேவ் பண்ணுறவங்க பில்லில் பேப்பர் சேவ் பண்ணல. பில்லை பார்க்கும்போது என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு அட்டாக் என்றைக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கின்னு சொல்வேன். அந்த அளவுக்கு ஒரு பில் வந்துச்சு. பத்தாததுக்கு சர்வீஸ் சார்ஜ் வேறு 5% எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம கண்டிப்பாக பே பண்ணணும்னு கிடையாது. ஸோ சர்வீஸ் சார்ஜை ரிமூவ் பண்ண சொல்லி நான் பில் கேட்டிருந்தேன். ஸோ ரிமூவ் பண்ணி 8,938 கொடுத்துருந்தாங்க. நீங்களும் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும்னு. அவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கு போல். ஸோ இந்த மாதிரி ஒரு வண்டி வேறு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிக் வண்டி. ஸோ முதல்ல வரும்போது நாங்கள் இதை பார்க்கல, பட் போகும்போது இது இருந்துச்சு. ஸோ இதில் தான் நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஓவராலாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. பட் 9,000க்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து இல்லைங்க. மேபி ஒரு 2-3,000க்கு ஓகே, பட் 9,000க்கு வர்த்தான்னு கேட்டால் நோ, நாட் அட் ஆல் ஓகே. ஆனால் ஒரு நான் ஏசி அவுட்டோரில் ஏசி செலவு கூட இல்லாத ஒரு ரெஸ்டாரண்ட் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தாங்க இருக்குது. நீங்களும் மணி பற்றிலாம் கவலைப்படாமல் இப்படி ஒரு ஆம்பியன்ஸில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்ணுன்னு மட்டும் எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக இங்கே வந்து சாப்பிடுங்க, நல்லா ஃபன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பைட்ஸ் அண்ட் ரைட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.